Hello friends, welcome to our channel Success Learn with Mala. இதுவரைக்கும் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்பதான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு அடுத்தது வரும். இந்த சேனல்ல நம்ம 6th ல இருந்து 12th வரைக்கும் இருக்கிற இங்கிலீஷ் புக்ல இருக்க ப்ரோஸ், போயம், சப்ளிமெண்டரி ரீடர், தென் அதுக்கான क्वेश्चन அண்ட் ஆன்சர், கிராமர், எக்ஸசைஸ் இது எல்லாமே நம்ம வீடியோவா அப்லோட் பண்ணிட்டு இருக்கோம். இதுவரைக்கும் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 12th ஸ்டாண்டர்ட் இங்கிலீஷ் புக்கில் யூனிட் 1 சப்ளிமெண்டரி செக்ஷனில் நமக்கு வந்து ஒரு ஷார்ட் ஸ்டோரி கொடுத்துருக்காங்க. காட் see the truth but waits, லியோ டால்ஸ்டாயோடைய காட் see the truth but waits அப்படின்னு நமக்கு வந்து ஒரு சப்ளிமெண்டரி செக்ஷன் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஓகே, இப்போது நம்ம இந்த வீடியோவில் இந்த சப்ளிமெண்டரி இதை பார்க்கலாம். இது வந்து பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப லென்த்தாக இருக்குது இந்த சப்ளிமெண்டரி. ஸோ அதனால் வந்து நம்ம இதை வந்து 4 பார்ட்டாக டிவைட் பண்ணி இந்த வீடியோ போடுறோம். ஓகேவா? ஸோ இந்த ஃபஸ்ட்டு பார்ட்டில் வந்து நம்ம ஃபஸ்ட்டு 2 பேஜில் இருக்கிறத மட்டும் பார்க்கலாம். அண்ட் ரிமைனிங் வீடியோஸில் வந்து ரிமைனிங் பேஜஸில் இருக்கக்கூடிய ஸ்டோரியை நம்ம பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ வந்து பார்த்திங்க அப்படின்னா டாபிக் காட் see the truth but waits, லியோ டால்ஸ்டாயோட இது. ஓகே, ஸோ இது வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம எப்போவுமே ஸ்டோரியோ ஆர் சப்ளிமெண்டரியோ போயமோ எது படித்தாலுமே நம்ம உள்ள டெக்ஸ்ட்குள்ளே படிக்கிறதுக்கு முன்னாடி அபவுட் தி ஆத்தர் பார்ப்போம் அண்ட் க்ளாசரி செக்ஷன் பார்ப்போம் இல்லையா? ஸோ இது வந்து சப்ளிமெண்டரி அப்படின்றதுனால நம்ம வந்து எலாபரேட்டாக வந்து ஆத்தர் படிக்கணும் அப்படின்னு அவசியம் இல்லை. ஜஸ்ட் நமக்கு அபவுட் தி ஆத்தர் செக்ஷனில் கொடுத்துருக்காங்க இல்லையா, அது ஜஸ்ட் நீங்கள் ஒரு டைம் ரீட் அவுட் பண்ணி பாருங்கள். ஆத்தருடைய நேம் தெரிஞ்சுக்கோங்க, அவர் எந்த கண்ட்ரி அது மட்டும் தெரிஞ்சுக்கிட்டா போதும். ஓகேவா? ஸோ அதே மாதிரி காட் see the truth but waits அப்படின்ற நம்ம பார்க்க போகிற இந்த ஷார்ட் ஸ்டோரியை யார் ரைட் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா லியோ டால்ஸ்டாய்ன்றவர் ரைட் பண்ணியிருக்காங்க. அவர் எந்த இயரோட பார்ன் இயர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா செப்டம்பர் 9, 1828. ஸோ இவர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரஷ்யாவுடைய சேர்ந்தவர். இவர் வந்து ஒரு நாவல் அண்ட் ஷார்ட் ஸ்டோரி, ஃபிக்ஷன், அதுக்கப்புறம் பிளேஸ், இந்த மாதிரி நிறைய ஒர்க் வந்து இவர் வந்து ரைட் பண்ணியிருக்கிறாரு. இது வந்து நமக்கு இங்கே பாக்ஸில் கொடுத்துருக்காங்க இல்லையா? ஸோ இது வந்து கிரிமினலோடைய வாரை பேஸ் பண்ணி இவருடைய ஒர்க் வந்து இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு நீங்கள் இதை வந்து ஜஸ்ட்டு இந்த ஆத்தரில் கொடுத்துருக்காங்களே அது ஜஸ்ட் நீங்கள் ரீட் அவுட் பண்ணி பாருங்கள். சப்ளிமெண்டரிக்கு வந்து நம்ம அதிகமாக ஆத்தரை பற்றி தெரிஞ்சுக்கணுன்னு அவசியம் இல்லை. ஜஸ்ட் யார் இதை எழுதுனாங்க, அவங்க எந்த கண்ட்ரி, இது மட்டும் தெரிஞ்சிட்டா போதும். ஓகேவா? ஸோ அதுபடி பார்த்தோம் அப்படின்னா இப்போ நம்ம பார்க்குற இந்த சப்ளிமெண்டரி ரீடரை லியோ டால்ஸ்டாய் தான் எழுதியிருக்கிறாரு. அவர் வந்து ஒரு ரஷ்யாவுடைய சேர்ந்த பர்சன். ஓகேவா? ஸோ ஷால் மூவ் ஆன் த க்ளாசரி. ஸோ க்ளாசரியில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம ஏன் க்ளாசரி படிக்கணும் அப்படின்னா நமக்கு சினானிம்ஸ்க்கு மீனிங் எழுதணும் அப்படின்னா க்ளாசரி நமக்கு தெரியணும் இல்லையா? ஸோ அதனால் எப்போவுமே க்ளாசரி படிக்கணும். அண்ட் க்ளாசரி படிக்கிறதுக்கு இன்னொரு விஷயம் என்னென்னா நம்ம க்ளாசரியில் வந்து இருக்கக்கூடிய டிஃபிகல்ட், அதாவது டெக்ஸ்ட்டில் இருக்கக்கூடிய டிஃபிகல்ட் வேர்ட்ஸ் தான் நமக்கு இங்கே க்ளாசரியாக கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ அந்த க்ளாசரியை நம்ம முன்னாடியே படிச்சுக்கிட்டோம் அப்படின்னா டெக்ஸ்ட்டு உள்ளே ரீட் பண்ணும்பொழுது ஸோ அந்த டிஃபிகல்சி வந்து நமக்கு தெரியாது. ஓகே, இப்போ இந்த வார்த்தை வந்திருக்கு அப்படின்னா அதுக்கான மீனிங் இதுதான் அப்படின்னு நமக்கு புரியும் இல்லையா? ஸோ அதனால தான். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு ஒன் பாருங்கள், கோ ஆன் ஸ்ப்ரீ அப்படின்னா கோ ஆன் ஸ்ப்ரீ மீன்ஸ் எப்பொழுதும் எதை பற்றியுமே யோசிக்காமல் ரொம்ப ஜாலியாக என்ஜாய் பண்ணிக்கிட்டு ஸோ அன்ரெஸ்டைன்ட் வே, ரொம்ப ரெஸ்டே இல்லாமல் இருப்பாங்க இல்லையா, அவங்கள தான் வந்து அந்த மாதிரி இருக்கிறது தான் வந்து கோ ஆன் ஸ்ப்ரீ அப்படின்னு சொல்கிறாங்க. indulging in something actively in an unrestrained way, ரெஸ்டே இல்லாமல் எதை பற்றியும் கவலைப்படாமல் ஜாலியாக என்ஜாய் பண்ணிகிட்ருக்கான் அந்த இதுவை வந்து கோ ஆன் எ ஸ்ப்ரீ அப்படின்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் போர்ச் மீன்ஸ் போர்ட்டிகோ எல்லாருக்குமே தெரியும். நம்மளுடைய வீட்டோடைய ஃப்ரண்ட் என்ட்ரன்ஸை நம்ம போர்ட்டிகோ அப்படின்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட் சமூவர் மீன்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எ ரஷ்யன் மெட்டல் ஆன் ஃபார் மேக்கிங் டீ. ரஷ்யாவில் வந்து டீ போடுறதுக்காக ஒரு செம்பு மாதிரி இருக்கும், அதுக்கு பேர் வந்து பார்த்திங்க அப்படின்னா சமூவர் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் ட்ரைக்கா இன் ஓல்டன் ரஷ்யாவில் அதை ட்ரைக்கான்னு சொல்கிறாங்க. ஸோ நம்ம என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எ கார்ட் புல்ட் பை எ டீம் ஆஃப் 3 ஹார்சஸ், அதாவது குதிரை வண்டியில் நீங்கள் பார்த்துருப்பீங்க இல்லையா, குதிரை வண்டி ஒரு குதிரை போட்டுற மாதிரியா அல்லது 2 குதிரை வட்டுற மாதிரியாலாம் குதிரை வண்டி பார்த்துருக்கீங்க. இங்கே நமக்கு இந்த ஷார்ட் ஸ்டோரியில் ட்ரைக்கா அப்படின்னா 3 குதிரை இருக்கக்கூடிய ஒரு வண்டி. ஓகேவா? இப்போ நம்ம மாட்டு வண்டியிலலாம் 2 பக்கம் 2 மாடு இருக்கும், அந்த வண்டியை ஓட்டும் இல்லையா, அந்த மாதிரி இது வந்து 3 குதிரை இருக்கக்கூடிய வண்டி. அந்த காலத்தில் ராஜாக்கள்லாம் நம்ம படத்தில் காமிக்கும்போது பார்த்துருப்பீங்க, இந்த 3 குதிரையும் வர மாதிரி ஒரு வண்டி இருக்கும். ஓகேவா? அந்த ஒரு வண்டி தான், ஆனால் 3 குதிரை வரும். ஓகேவா? அந்த இதை தான் வந்து இங்கே ட்ரைக்கா அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்
ஸ்டாமர் மீன்ஸ் என்ன அப்படின்னா திக்கி பேசுகிறது. ஓகே, நமக்கு ஒரு பயம் இருக்கும், அந்த பயத்தில் வந்து நம்ம வந்து திக்கி பேசுகிறதுக்கு தான் வந்து ஸ்டாமர் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பெட்ரே மீன்ஸ் ஃபெயில், டவுன். ஓகே, நெக்ஸ்ட் டெஸ்பர் மீன்ஸ் ஹோப்லெஸ்னஸ், நம்பிக்கையின்மை. ஓகேவா, நம்பிக்கையின்மை. நெக்ஸ்ட் டவுன் காஸ்ட் மீன்ஸ் டிப்ரெஷனில் இருக்கிறதுன்னு சொல்கிறோம் இல்லையா, ஸோ அதுதான் டிப்ரெஸ்ட். நெக்ஸ்ட் ஃப்ளாக் மீன் டு பீட் வித் எ விப் ஆர் ஸ்டிக், அதாவது ஒரு குச்சால் பெரிய இதால் வந்து அடிக்கிறதுக்கு பேர் தான் வந்து ஃப்ளாக் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் மிருத் மீன்ஸ் சியர்ஃபுல்னஸ், அதாவது எந்த ஒரு ஹாப்பினஸுமே இல்லாமல் இருக்குது. நெக்ஸ்ட் ஸ்லட்ஜ் மீன்ஸ் சக்கரம் இல்லாத வண்டின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா, அதுதான் சொல்கிறாங்க. எ வெஹிக்கல் புல் பை ஹார்ஸ் ஃபார் டிரான்ஸ்போர்ட்டேஷன் ஆன் ஸ்னோவில் போகிறதுக்கு வந்து வெஹிக்கல் யூஸ் பண்ணுறாங்க. அது வந்து புல் ஹார்ஸில் பண்ணுறதுனால அதை வந்து ஸ்லெட்ஜ் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் ரிச்சட் மீன் டிஜெக்டட் மீன்ஸ் மனசோர்வு அல்லது ஒரு இழிவாக நம்மளை சொல்லிட்டாங்க அப்படின்னா மனசு வந்து வருத்தமாக இருக்கும் இல்லையா, ஸோ அதை தான் வந்து ரிச்சட் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் வஞ்சன்ஸ் மீன்ஸ் ரிவிஞ்ச் சொல்கிறது, ரிவிஞ்ச் எடுக்கிறியா அப்படின்னு கேட்பேன் இல்லையா, பழி வாங்குறியா அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, ஸோ அதுதான் வஞ்சன்ஸ். ஓகே, ஷல் வி மூவ் ஆன் த டெக்ஸ்ட். ஓகே, டெக்ஸ்ட் பார்க்கலாமா? டெக்ஸ்ட்டு என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதில் வந்து here is a story about faith, forgiveness, freedom and acceptance of young merchant unnamed Axino who was sent the prison to a crime he did not commit. Okay, so இந்த ஸ்டோரி எதை பேஸ் பண்ணி சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபெய்த்து ஃபர்கிவ்னஸ், ஃப்ரீடம், அக்செப்டன்ஸ். ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா அக்ஸினோ அப்படின்றவர் தான் மெயின் கேரக்டரு இந்த ஸ்டோரியில். இந்த ஸ்டோரி அவர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ப்ரிசனில் அடைக்கப்பட்டார், அதாவது ஜெயிலில் அடைக்கிறாங்க. எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவர் வந்து ஏதோ ஒரு கிரிமினல் குற்றம் செஞ்சிட்டாரு அப்படின்றதுக்காக வந்து ஜெயிலில் அடைக்கிறாங்க. பட் அந்த குற்றத்தை வந்து அவர் பண்ணலை. ஓகேவா, ஆனால் அதுக்கப்புறம் அவருக்கு என்ன மாதிரியான பனிஷ்மெண்ட் கிடைக்குது, அவர் எந்த மாதிரி வந்து லைஃப்பில் நம்பிக்கை வச்சுருக்கிறாரு அப்படின்றது தான். ஓகேவா, ஸோ இந்த டாப்பிக்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா காட் see the truth but wait. ஸோ கடவுளுக்கு எல்லாமே தெரியும், அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணி இருக்கணும். ஓகேவா, ஸோ அதுதான் காட் see the truth but waits. ஓகே, ஸோ இப்போ வந்து இந்த ஸ்டோரி ஃபுல்லாக யாரோடைய ஸ்டோரி சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அக்ஸினோ அப்படின்றவருடைய ஸ்டோரி தான். அவர் வந்து ஒரு மர்ச்சன்ட். ஓகேவா, ஸோ அவர் மர்ச்சன்ட்டு, அவர் செய்யாத ஒரு தப்புக்காக அவரை வந்து சிறையில் அடைக்கிறாங்க. அதனால் அவருக்கு என்ன மாதிரியான பாதிப்பு ஏற்படுது, அவர் எப்படி வந்து அந்த தப்பை செஞ்சாரா செய்யலையா, எப்படி பனிஷ்மெண்ட் பண்ணுறாங்க அப்படின்றத இந்த ஸ்டோரியில் வந்து கொடுத்துருப்பாங்க. ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் பாருங்கள். In the town of Vladimir lived a young merchant named Ivan Dmitrich Axino. He had 2 shops and a house of his own. ஸோ இந்த டவுன் ஆஃப் லாடிமர் என்ற நகரத்தில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு யங் மர்ச்சன்ட் மீன்ஸ் நம்ம என்ன சொல்லுவோம், வியாபாரின்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ அவருடைய நேம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவான் டிம்ரிச் அக்ஸினோ, அதான் அவரோட ஃபுல் நேம். ஹி ஹேட் 2 ஷாப் அண்ட் எ ஹவுஸ் ஆஃப் ஹிஸ் ஓன். அவருக்கு 2 ஷாப் இருக்குது, 2 கடை இருக்குது, ஓனாக ஒரு ஹவுஸ் வச்சுருக்கிறார். ஓகேவா, அக்ஸினோ வாஸ் எ ஹேண்ட்ஸம் ஃபேர் ஹெட் curly headed fellow full of fun and very fond of singing. When he quite a young man, he had been given to drink and was riotous when he had too much. But after he married, he gave up drinking except now and then. ஸோ ஆக்சினோ வாஸ் ஹேண்ட்ஸம் பர்சன். அவர் வந்து கேர்லி ஹெட்டட் ஃபெல்லோ. அதுக்கப்புறம் இவர் வந்து லைஃப்பை வந்து ஃபுல்லாக ஜாலியாக என்ஜாய் பண்ணிகிட்ருப்பார், ஃபன்னியாக இருப்பார், அண்ட் இவர் வந்து நல்லாவும் பாடுவார் அப்படின்னு சொல்கிறாங்க. when quite a young man he had been given to drink. இவர் அதாவது யங் மேனாக இருக்கும்போது நிறைய ட்ரிங்க்ஸ் பண்ணுவார். ஓகேவா, அண்ட் ரைட்டர்ஸ் when he had to do too much, ரொம்ப அதிகமாக வந்து ட்ரிங்க்ஸ் பண்ணுவார். பட் ஆஃப்டர் ஹீ மேரிட் ஷி கேவ் அப். ஸோ கல்யாணத்துக்கு அப்புறம் அந்த பழக்கத்தை நிறுத்தியிருக்கிறார். எப்படி அப்படின்னா எக்ஸப்ட் நவ் அண்ட் தென், எப்பயாவது ஒரு தடவை ட்ரிங்க் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி அவர் வந்து கம்மி பண்ணியிருக்கிறார். ஓகே ஒன் சம்மர் ஆக்சினோ வாஸ் கோயிங் டு த நிஸ்னி ஃபேர் and as he bade goodbye to his family, his wife said to him, Ivan Dimrich, do not start today. I have had a bad dream about you. ஸோ ஒரு நாள் அந்த சம்மர் டைமில் வந்து ஆக்சினோ சொல்கிறாரு, அவர் வந்து ஒரு வியாபாரி இல்லையா, நான் வந்து
பக்கத்தில் இருக்கக்கூடிய நிஸ்னின்ற ஒரு வில்லேஜுக்கு அந்த நகரத்துக்கு போயிட்டு நான் வந்து என்னுடைய வியாபாரத்தை ஸ்டார்ட் பண்ண போகிறேன். அதனால் நான் வந்து உங்களுக்கு வந்து குட் பை சொல்கிறேன். உங்கள் ஃபேமிலி நம்ம ஃபேமிலிக்கு சேஃபாக இருங்க, நான் போயிட்டு வரேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறார். அதுக்கு அவங்க ஒய்ஃப் சொல்கிறாங்க, ஹிஸ் ஒய்ஃப் செட் டு ஹிம் இவான் டிம் ரீச் டு நாட் ஸ்டார்ட் டுடே. நீங்கள் வந்து இன்றைக்கி வந்து ஸ்டார்ட் பண்ணாதீங்க அப்படின்னு அவங்க ஒய்ஃப் சொல்கிறாங்க. ஏன் அப்படின்னா, ஐ ஹவ் ஹேட் பேட் ட்ரீம் அபவுட் யூ. உங்களை பற்றி நான் வந்து ஒரு பேடான ட்ரீம் கண்டேன், அதனால் வந்து எனக்கு பயமாக இருக்குது, நீங்கள் வந்து போக வேண்டாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே. Axino laughed and said, you are afraid that when I get to fair I shall go on free. Axino சொல்கிறாரு, சிரிச்சிட்டே சொல்கிறாரு, என்ன மேலே வந்து you are afraid, பயந்துட்டியா, நான் வந்து திரும்பவும் வந்து ட்ரிங்க்ஸ் பண்ணிக்கிட்டு ஜாலியாக என்ஜாய் பண்ணிகிட்டு இருப்பேன் அந்த நகரத்துக்கு போயிட்டு அப்படின்னு நினச்சி பயந்துட்டியா அப்படின்னு கேட்குறாங்க. ஓகே. அதுக்கு அவங்க ஒய்ஃப் ரிப்ளை பண்ணுறாங்க. ஹிஸ் ஒய்ஃப் ரிப்ளைட், ஐ do not know what I am afraid of. எனக்கு தெரியல நான் எதுக்காக பயப்படுறேன் அப்படின்னு. all I know is that I had bad dream. எல்லாமே என்னோட பேட் ட்ரீமை, அதனால் கூட நான் பயப்படலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. I dreamt you return from the town, and when you took off our cap I saw that your hair was quite grey. நீங்கள் அதாவது இந்த டவுனுக்கு நான் கனவு கண்டேன் என்ன அப்படின்னா, நீங்கள் டவுன்லேருந்து திரும்பி வரும்போது உங்களோட கேப்பு மிஸ் ஆகிடுச்சு, அண்ட் வந்து அது மட்டும் இல்லாமல் உங்களோட ஹேர் வந்து ஒரு மாதிரி க்ரே கலராக ஆகிடுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த மாதிரி நான் வந்து கனவு வந்துச்சு, உங்களோட ஹேர் வந்து க்ரே கலராக ஆகிற மாதிரி எனக்கு கனவு வந்துச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. Axino laughed. திரும்பவும் அவர் வந்து சிரிக்கிறார். என்ன அப்படின்னா, that's a lucky sign he said, see, if I do not sell out of all my goods and bring you some presents from the fair. ஸோ வந்து இல்லை, இது வந்து ஒரு நல்ல அடையாளமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சிரிச்சிட்டே சொல்கிறாரு. இங்கே பாரு, நான் எடுத்துகிட்டு போகிற எல்லா திங்ஸையும் சேல்ஸ் பண்ணிட்டு தான் வருவேன், அண்ட் வரும்போது உனக்கு வந்து ஒரு கிஃப்ட்டும் வாங்கிட்டு வரேன். பிரிங் யூ சம் ப்ரெசன்ட்ஸ் ஃப்ரம் த ஃபேர். உனக்கு அங்கேருந்து நான் வந்து உனக்கு வந்து ஏதாவது ஒரு கிஃப்ட் வாங்கிட்டு வரேன் அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ ஹி செட் குட் பை டு ஹிஸ் ஃபேமிலி அண்ட் ட்ரோ அவே. ஸோ அதனால் பாய் சொல்லிவிட்டு அவரோட ஒர்க்கு பார்க்குறதுக்காக அவர் கிளம்பிட்டார். ஓகே. எங்கே கிளம்புறாரு? நிஸ்னி ஃபேருக்கு வந்து கிளம்பிடுறாங்க. ஓகே. when he had traveled half a way, he met a merchant whom he knew, and they put up at the same inn for the night. They had some tea together and then went to bed in adjoining rooms. ஓகே. ஸோ அவர் வந்து ஒரு half a way போயிட்டுருக்கப்புறம் அங்கே ஒரு மர்ச்செண்ட் பார்க்குறாரு. மர்ச்செண்ட்னா இவரை மாதிரி அவரும் ஒரு வியாபாரி, ஆல்ரெடி இவருக்கு ஓரளவு தெரிஞ்ச வியாபாரி. ஸோ பார்த்துட்டு ரெண்டு பேருமே நைட் ஒரு இடத்துல ஸ்டே பண்ணலாம் அப்படின்னு டிசைட் பண்ணுறாங்க. அது வந்து இன் அப்படின்னா நம்ம சத்திரம் அப்படின்லாம் சொல்லுவோம் இல்லையா அந்த காலத்தில், அந்த மாதிரி வந்து தங்குற இடம். ஸோ அங்கே தங்குறாங்க, ஹோட்டல் மாதிரி வச்சுக்கோங்களேன். ஸோ அந்த ஹோட்டலில் தங்குறாங்க. தேவ் ஹேட் சம் டீ. ரெண்டு பேருமே வந்து டீ குடிக்கிறாங்க அந்த நைட்டு. அதுக்கப்புறம் ரெண்டு பேருமே அட்ஜாயினிங் ரூம்ஸ்னால் பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த மாதிரி அறையில் வந்து தங்குறாங்க. ஓகே. இட் வாஸ் நாட் Axino's habit to sleep late and wishing to travel while it was still cool. He arrested his driver before dawn and told him to put in the horses. ஸோ அக்ஸினோவோட ஹேபிட் இது கிடையாது. அதாவது ரொம்ப லேட்டாக காலையில் எழுந்திருக்கிறது, வேலை வந்துச்சுன்னா வேலை தான் பார்க்கணும் அப்படின்ற மாதிரி அவரோட ஹேபிட் வந்து ரொம்ப லேட்டாக எழுந்துக்கிறது, ரொம்ப லேசியாக இருக்கிறதுலாம் அவரோட ஹேபிட் கிடையாது. ஸோ அதனால் அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, இயர்லியாகவே மார்னிங் என்ன பண்ணுறாரு, ரொம்ப சீக்கிரமாகவே விடிய காலையில் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, அவரோட டிரைவரை கூப்பிட்டு நீ வந்து ஹார்ஸை ரெடி பண்ண, நம்ம வந்து நம்மளோட பயணத்தை வந்து போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவரோட டிரைவர்கிட்ட சொல்கிறாரு. ஓகே. ஸோ அவரும் போயிட்டு அந்த ஹார்ஸஸ்லாம் ரெடி பண்ணி போகிறதுக்கு அந்த குதிரை வண்டியெல்லாம் ரெடி பண்ணுறாரு, குதிரையெல்லாம் எடுத்துகிட்டு வந்து கட்டுறாரு. ஓகே. தென் ஹி மேட் ஹிஸ் வே அக்ராஸ் த லேண்ட் ரோட் ஆஃப் த இன், paid his bill and continued his journey. ஸோ அதனால் அந்த லேண்ட் லார்டு இருப்பார் இல்லையா, அந்த அதனுடைய ஹோட்டலுடைய முதலாளி அவர்கிட்ட போயிட்டு, ஸோ இவங்க பே பண்ணதுக்கு பில் பே பண்ணணும் இல்லையா. ஸோ அந்த Axino என்ன பண்ணுறாரு, அவர் பில் பே பண்ணிவிட்டு அவருடைய ஜேர்னியை வந்து ஸ்டார்ட் பண்ணுறாரு. ஓகே. அந்த குதிரை வண்டியில் திரும்பவும் போக ஆரம்பிச்சிட்டாங்க. when he had gone about 25 miles, he stopped for the horses to be fed. Axino rested alive in the passage of the inn. Then he stepped out into the porch and ordering the samovar to be heated, get out his guitar and began to play. ஸோ அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 25 மைல்ஸ் போகிறாரு. போனதுக்கப்புறம் ஸ்டாப் பண்ணுறாரு.
ஏன் ஸ்டாப் பண்ணுறாரு அப்படின்னா அந்த குதிரைக்கெல்லாம் ஃபுட்டு கொடுக்கறதுக்காக ஸ்டாப் பண்ணுறாரு. அதுவும் வந்து ஒரு ஹோட்டல் இன் மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அங்கே இப்போ ஸ்டார்ட் பண்ணிவிட்டு போயிட்டு அங்கே இருக்க ப்ரோச்சில் வந்து ப்ரோச்னால் நம்ம என்னென்னு பார்த்தா போர்ட்டிக்கோ அதனுடைய முன்னாடி வாசலில் நின்று ரெஸ்ட் எடுக்கிறாரு. அப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு டீ காஃபி வந்து ஆர்டர் பண்ணார். அதுக்கு தான் வந்து சமூவர் அப்படின்னா ரஷ்யாவில் வந்து டீ போடுற ஒரு இதுன்னு சொன்னோம் இல்லையா. ஸோ ஒரு காஃபியை வந்து ஹீட் பண்ண சொல்கிறாரு. அதுக்கப்புறம் வந்து அவர் தான் மியூசிக் நல்லா தெரியும் இல்லையா. ஸோ அதனால கிட்டாரை வந்து எடுத்து வாசிச்சிட்ருக்கிறார். சடன்லி a tricar drew up with the tinkling bells and an official alight followed by 2 soldiers. He came to Axino and began to question him, asking him who he was and whence he came. Axino answered him fully and said, would have some tea with me அப்படின்னு கேட்குறார். ஸோ அதாவது அந்த அவர் என்ன பண்ணுறாரு, அந்த போர்ட்டிக்கோவில் நின்று கிட்டார் ப்ளே பண்ணிகிட்டு இருக்கும்போது ஒரு ட்ரைக்கா ஒரு 3 குதிரை போட்ட வண்டி வந்து வந்துட்டுருக்கு. அந்த 3 குதிரை வண்டி பூட்டின வண்டி வந்து வந்துட்டுருக்கு. அதில் ஒரு ஆஃபீஸர் இருக்காங்க, அவரை ஃபாலோ பண்ணி 2 சோல்ஜர் வராங்க. 3 பேருமே யாரை நோக்கி வராங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆக்சினோவை பார்க்கறதுக்காக தான் வராங்க. வந்து நின்றுட்டு அந்த ஆஃபீஸர் வந்து ஆக்சினோவை பார்த்து கொஷின் கேட்குறாரு. என்னென்னா நீ யார், எங்கேருந்து வர அப்படின்ற மாதிரி கொஷின் கேட்குறாரு. அதுக்கு வந்து ஆன்சர் பண்ணுறாரு. ஆக்சினோ வந்து ஆன்சர் பண்ணிவிட்டு நீங்கள் கூட டீ குடிக்கிறீங்களா அப்படின்னு அந்த போலீஸ் ஆஃபீஸரை பார்த்து கேட்குறாரு. பட் ஆஃபீஸர் வெண்ட் ஆன் கிராஸ் questioning him and asking him. பட் ஆஃபீஸர் என்ன பண்ணுறாங்க, நிறைய கிராஸ் கொஷின் கேட்குறாங்க ஆக்சினோவை. ஸோ என்ன கொஷின் அப்படின்னு பாருங்கள். வேர் டிட் யூ ஸ்பெண்ட் லாஸ்ட் நைட் நீ எங்கே ஸ்டே பண்ண? வேர் ஆர் யூ அலோன் ஆர் வித் எ ஃபெல்லோ மர்ச்சன்ட்? யார் கூடயா தனியாக இருந்தியா இல்லை யார் கூடயா தங்குனியா? டிட் யூ see the other merchant his morning? ஸோ ஏதாவது வந்து வேறு யாராவது மர்ச்சண்ட்டை நீ வந்து பார்த்தியா அப்படின்னு கேட்குறாரு. why did you leave the inn before dawn? நீ ஏன் சீக்கிரமாக வந்து எல்லோரும் எழுந்திருக்கிறதுக்கு முன்னாடி எதுக்கு அந்த இன்னை விட்டு நீங்கள் வெளியில் வந்தீங்க? இந்த மாதிரி நிறைய கிராஸ் கொஷின்ஸ் நிறைய கேட்குறாங்க. எங்கேருந்து வர, என்ன பண்ணுற, ஸோ நீ யாரையாவது பார்த்தியா, தனியாக தான் தங்கனியா, அண்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஏன் வந்து சீக்கிரமாக வந்துட்டீங்க, இந்த மாதிரி நிறைய கொஷின் கேட்குறாங்க. ஆக்சினோ wondered why he was asked all these questions, but he described all that had happened. ஸோ ஆக்சினோ என்ன பண்ணுறாரு, ரொம்ப யோசிக்கிறாரு, ஏன் இவ்வளோ கொஷின் கேட்குறாங்க, நம்ம என்ன பண்ணோம், பட் ஏதோ ஒரு இட் வாஸ் ஹேப்பன், ஏதோ ஒன்று நடந்திருக்கு அப்படின்னு சொல்கிறார். ஓகே. Then he added, why do you cross question me as if I were thief or robber? நீங்கள் என்ன நினச்சிக்கிட்டீங்க, நான் திருடனோ இல்லை கொள்ளக்காரனோ அப்படின்னு நினச்சி என்னை கேட்குறீங்களா? I am traveling on business on my own and there is no need to question me. நான் வந்து என்னோடய பிஸ்னஸ்க்காக பயணம் மேற்கொண்டனே தவிர அதனால என்னை பற்றி நிறைய கொஷின்லாம் எதுவும் கேட்காதீங்க அப்படின்னு சொல்கிறார். Then the official calling the soldiers said, I am the police officer of his district. ஸோ அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாரு, அந்த போலீஸ் ஆஃபீஸர் அந்த சோல்ஜரை கூப்பிட்டு சொல்கிறாரு, இவர் தான் வந்து நான் தான் வந்து போலீஸ் ஆஃபீஸர் ஃபார் த டிஸ்ட்ரிக்ட், இந்த டிஸ்ட்ரிக்டோடைய போலீஸ் ஆஃபீஸர் நான் தான். அண்ட் ஐ கொஷின் யூ பிகாஸ் the merchant with whom you spent last night has been found with his throat cut. We must search your things. ஸோ அவர் என்ன சொல்கிறாருன்னா, நான் வந்து ஏன் உன்னை வந்து இவ்வளோ கொஷின் கேட்குறேன் அப்படின்னு ஆஃபீஸர் வந்து ரிப்ளை பண்ணுறாரு. நீ லாஸ்ட் நைட் யார் கூட ஸ்பெண்ட் பண்ணியோ அவர் வந்து காலையில் வந்து அவருடைய கழுத்து அருந்து இருக்கிறாரு, ஸோ இறந்துட்டாரு. ஸோ நான் வந்து உங்களோட திங்ஸ் எல்லாம் சர்ச் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறார். ஐ ஆம் த போலீஸ் ஆஃபீஸர் ஆஃப் திஸ் டிஸ்ட்ரிக்ட் அண்ட் ஐ கொஷன் யூ பிகாஸ் த மர்ச்சன்ட் வித் ஹூம் யூ ஸ்பெண்ட் த லாஸ்ட் நைட் ஹாஸ் பீன் ஃபவுண்ட் வித் ஹிஸ் த்ரோட் கட். வி மஸ்ட் சர்ச் யுவர் திங்ஸ். ஸோ நான் உங்களோட திங்ஸ் எல்லாம் நாங்கள் சர்ச் பண்ண வந்திருக்கிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. இட்ஸ் ஓகே. They entered the house. The soldier and police officer unstrapped Axino's luggage and searched it. Suddenly the officer drew a knife out of a bag, crying, whose knife is this? ஸோ அந்த சோல்ஜர்ஸும் போலீஸ் ஆஃபீஸரும் என்ன பண்ணுறாங்க, ஆக்சினோடைய லக்கேஜை செக் பண்ணுறாங்க. செக் பண்ணும்போது ஒரு கத்தி கிடைக்குது. இந்த கத்தியை கேட்குறார், ஹூஸ் நைஃப் இஸ் திஸ், யாரோடைய கத்தி இது அப்படின்னு சத்தமாக கேட்குறாங்க. ஓகே. ஆக்சினோஸ் லுக்ட் அண்ட் சீயிங் எ blood stained knife taken from his bag, he was frightened means பயப்படுறது. ஓகே. என்னடா கத்தியில் வந்து பிளட்டோடைய கரை படைஞ்சிருக்கு, இதே யாருடைய கத்தியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கே ஷாக்கிங்காக இருக்குது. அந்த கத்தி அவருடைய பேக்கில் வந்தது, ஏன்னா அது அவருடைய கத்தி கிடையாது இல்லையா. how it is
தேர் இஸ் பிளட் ஆன் திஸ் நைஃப். அவர் யோசிக்கிறாரு இது வந்து எப்படி வந்திருக்கும் அப்படின்றாரு. அதே மாதிரி அந்த போலீஸ் ஆஃபீஸர் வந்து கொஷின் கேட்குறாங்க, இது எப்படி வந்துச்சு, இந்த பிளட்டோடைய கவரை வந்து எப்படி வந்துச்சு அப்படின்னு கேட்குறாரு. ஆக்சினோ ட்ரை டு ஆன்சர் பட் குட் ஹார்ட்லி டட்டர் எ வேர்ட் அண்ட் ஒன்லி எ ஸ்டாமர்ட். ஸோ அவர் வந்து ஆன்சர் சொல்லணும்னு நினைக்கிறாரு, இது என்னுடைய கத்தி கிடையாது, இது எனக்கு தெரியாது அப்படின்லாம் அந்த கொஷனுக்கு ஆன்சர் பண்ணணும்னு நினைக்கிறாரு. பட் அவருடைய வாய்ஸ் வந்து ரொம்ப ட்ரம்பிள், நம்ம நடுக்கோன்னு சொல்லலையே அந்த மாதிரி பயத்தில் வந்து ரொம்ப வந்து அவரோட ஆன்சரை அவர் வந்து உளர்ற மாதிரி சொல்கிறார். ஓகே, ஐ டோன்ட் நோ, நாட் மைன், என்னதில்லை, எனக்கு தெரியாது அப்படின்னு பயந்துட்டே சொல்கிறார். ஓகே, தென் த போலீஸ் ஆஃபீஸர் செட், திஸ் மார்னிங் த மர்ச்சன்ட் வாஸ் ஃபவுண்ட் இன் பெட் வித் ஹிஸ் த்ரோட் கட். இன்றைக்கி காலையில் அந்த மர்ச்சன்ட் வந்து பெட்டில் அவருடைய கழுத்து அருந்த நிலையில் இருந்தார். யூ ஆர் த ஒன்லி பர்சன் ஹூ குட் ஹாவ் டன் இட். நீ தான் அதை கண்டிப்பாக செஞ்சுருக்க முடியும். த ஹவுஸ் வாஸ் லாக்ட் ஃப்ரம் இன்சைட். அந்த வீடு வந்து உள்ளே வந்து பூட்டி இருந்துச்சு. அண்ட் ஒன்ஸ் லெஸ் வேர் தேர். ஒன்றை தவிர வேறு யாரும் உள்ளே இருந்திருக்க முடியாது. ஹியர் இஸ் த பிளட் ஸ்டெயின்ட் நைஃப் இன் யுவர் பேக். உன்னோட பேக்கில் இருந்தால் இந்த மாதிரி கத்தி, கரை படிஞ்ச கத்தி வந்து பிளட்டு கரை இருக்கக்கூடிய கத்தி இருக்குது. அண்ட் யுவர் ஃபேஸ் அண்ட் மேனர் பெட்ராய் யூ. உன்னுடைய ஃபேஸும் உன்னுடைய மேனரும் வந்து அவர் பயந்துக்கிட்டே சொல்கிறதுனால நீ தான் தப்பு பண்ணியிருப்பேன் அப்படின்னு அந்த போலீஸ் ஆஃபீஸர் வந்து முடிவே பண்ணிட்டாங்க. டெல் மீ ஹவ் யூ கில்டு ஹிம். எப்படி நீ அவனை கொலை பண்ண சொல்லு. அண்ட் ஹவு மச் மணி யூ சோல்டு. எவ்வளோ மணி அவங்ககிட்டேருந்து எடுத்த சொல்லு அப்படின்னு அந்த ஆஃபீஸர் வந்து கேட்குறாரு. ஓகே, நெக்ஸ்ட் பார்ட் ஆஃப் த வீடியோவில் வந்து நம்ம ரிமைனிங் ஸ்டோரி பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.